ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அதே மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சித்திரை 1 14/4/2024 குரோதி ஆண்டு, தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க. அதை தொடர்ந்து 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி பெயருது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக, அல்லது அதாவது பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன எதிர்பார்ப்புன்னு, நல்ல கிரகம் அல்லவா, சுபகிரகம் அல்லவா, சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி, நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல, கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் 2, 5, 7, 9, 11ஆம் பார்வை. இந்த பார்வையில் 5, 7, 9ஆம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம். சமசப்தமமாக பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை. குரு என்ன கொடுப்பாருங்க? குழந்தை பாக்கியம், தொழில், திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர், விசேஷமான நிகழ்ச்சிகளெல்லாம் தரக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான். இப்போ மேஷத்தில் பயணிச்சிட்ருக்கார். அவர் ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவத்தில் வரார். ரிஷபத்துடைய இடம் என்னங்க? சுக்கிரனுடைய இடம். செவ்வாயுடைய இடத்துலேருந்து சுக்கிரனுடைய இடத்துக்கு வரார். அப்போ சுக்கிரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார்? 5ஆம் பார்வையாக கன்னியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 9ஆம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம். ஏன்னா மகரம் ஜென்மசனியிலேருந்து இப்போ தான் விடுபட்டு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து, பொதுவாக ஆண்டு பலனை வைத்து, ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா, சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா, தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். அதனால் எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் இடம். அது சுக்கிரன் என்னதுங்க அப்படின்னா, இது தேவகுரு, அது அசுரகுரு. ஆனாலும் 2 பேருமே சுபகிரகம் தான். அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமாக கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிரனுடைய இடத்துல அசுபகுரு இடத்துல தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும். கிருத்திகை, மிருகசீரிடம், ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான். ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள், மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு, கல்வி, திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்கே குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும். அப்போ இந்த குரு கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது 5, 7, 9 மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை மற்ற ஒவ்வொரு ராசிகளும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ எல்லாருமே
ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டுருங்க. தனித்தனி வீடியோவாக தருவோம். மேலும் குரு பெயர்ச்சியினால இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார். அப்போ சில விஷயங்கள் அரசியல் சார்ந்த போராட்டங்கள், மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன இடர்பாடுகள், அதே போல எல்லைம்பாங்க, நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது, அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பெயர்ச்சி பலனையும் நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, 5 மாதம் வந்து குரு பகவான் வக்ரகதிக்கு போவார். அதே போல் சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார். ஸோ காலபுருஷனுக்கு அது 11ஆம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரணையோட இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார். அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது. அங்கேயும் நிறை குறைகள் உண்டு. நியாய திராசு போட்டு எடை போட்டு பார்க்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பெயர்ச்சியோடைய நிலைப்பாடும், ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டீங்களே அப்படிம்பிங்க. ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அசுப கிரக வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க. பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான், கன்னியில் கேது பகவான் பயணிச்சிட்டு இருக்கார். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமும் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவத்திலையும் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே மாதம் குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமாக பலன்களும் பரிகாரத்துடன் சொல்லிகிட்டு இருக்கோம். இதன் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது கும்பராசி நேயர்கள். கும்பராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பம் அப்படின்னாவே ஒரு குபேரத்தனம், எதையுமே ஒரு வெற்றியாக நினைக்கணும், எதுலேயுமே ஒரு ஆளுமைத்தன்மை, கவனமாக நடக்கக்கூடியவங்க, கற்பனை அதிகமாக இருக்கும், எதுலேயும் ஆர்வம் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடியவங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல உயர்வை அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா கும்பராசி தாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், இத்தனை கால்குலேட்டிலையும் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பை கொண்டு பலாபலன் சொல்கிறோம். அப்போ குரு பகவான் 4இல் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய பார்வை 5, 7, 9. அது எப்படி பார்க்குறாருனா 8, 10, 12ஆக உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்குறார் அப்படின்னு இங்கே கணக்கு எடுத்துக்கணும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு உடையவர் அப்படின்னா 2, 11க்கு உடையவர். இவர் பார்க்கக்கூடிய பார்வை 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ மகரம், விருச்சிகம், கன்னி இப்படி ரிவர்ஸில் கொண்டு போயலாம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய காலகட்டம், எந்த ஒரு காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் தொடர்பு குரு 12இல் இருக்கிறார் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் சின்னதாக ஒரு விரயத்தை கொடுக்கும். ஒரு கல்வி சார்ந்தோ திருமணம் சார்ந்தோ அல்லது ஒரு குழந்தைக்கு ஒரு பாகப்பிரிவினை பிரித்து வைக்கிறீங்க வீடு அப்படின்னீங்களா, இதில் வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தி தாமதத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடை தாமதம் உண்டு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த விஷயம் என்ன எடுக்கணும்னா 10ஆம் இடம் தொழில் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. எதில் வேணாலும் நீங்கள் துணிஞ்சு பணம் போடலாம். ஏன்னா ஜென்மத்தில் ஸ்ட்ராங்காக நான் இருக்கேன். ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடம் சுபிக்ஷம், பார்க்கும் இடம்தான் பால் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஸோ சனி பகவான் நீங்கள் உங்கள் இடத்துலையே உட்காந்து அது 7.5 சனியாக இருந்தாலும் தனக்குடைய வீடு ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இந்த காலகட்டம், நீங்கள் ஸ்ட்ராங்காக என்னென்ன பிளான் போடுறீங்களோ அது அப்படியே இருக்குங்க, அப்படி உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும்.
ஏன்னா அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி தான் கஷ்டத்தை கொடுக்குமே ஒழிய 7.5 சனியில் தான் நிறைய பேர்த்துக்கு திருமணத்தை கொடுக்கறது, வீடு யோகத்தை கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது. வெளிநாடு வெளியூருக்கு நான் போனீங்கன்னா 7.5 சனியில் தான் போயிருப்பாங்க. சனி பகவானும் சந்திர பகவானும் பயண கிரகம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கிரகம் உங்களோட இடத்துல இருக்கிறனால இதுவும் உங்களுக்கு ஒரு வெற்றி தான். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு அம்மாவுக்கு சில உடம்பு தொந்தரவை கொடுக்கும். தாய்கிட்ட பேசுகிறக்கோ கொஞ்சம் அடிக்கடி போய் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அல்லது அம்மா உங்ககிட்ட இருந்தாங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு உண்டு. நான் போய் அவங்க வீட்டில் இருந்துக்கிறேன், இவங்க வீட்டில் இருந்துக்கிறேன்ட்டு உறவுகளிடையே போய் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். ஆனால் நல்லதுக்காக தான், தொழிலுக்காகவோ அல்லது கல்வி சார்ந்தோ தான் நீங்கள் பிரிவீங்களோ ஒழிய மற்ற விஷயத்துக்காக இருக்காது. பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது தொழில் ஏற்றத்தை கொடுப்பார், முயற்சியை கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் போனாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே போல் இந்த காலகட்டம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே போன சொந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வெளிநாடோ மாநிலமோ அயல் தேசமோ போய் நீங்கள் உழைப்புக்காகவோ அல்லது கல்விக்காகவோ போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கும்பராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட்டு சார்ந்து இருக்கீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்டோபருக்கு மேலே ஆகஸ்ட்டுக்கு மேலே ஒரு சிலருக்கு இந்த வக்ரகதிக்கு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் இன்னும் சொல்ல போனால் 8ஆம் இடத்தை அவர் பார்க்கறனால குபேர யோகம், ஏதாவது உங்களுக்கு புதிய பணவரவு வரும், அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏதாவது எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஏற்றம். ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, வெளிநாட்டை வச்சு நீங்கள் தொடர்பு செய்யக்கூடிய இந்த டெக்ஸ்டைலு இண்டஸ்ட்ரியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு பணவரவு தனவரவு உண்டு அப்படிங்கிறத ஹாப்பியாக எடுத்துக்கலாம். சரிங்க, கும்பராசி இன்னும் என்னங்க சிறப்பு அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சி ஏதாவது ஒரு நீங்கள் புதுசாக இப்போ தாங்க படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா பிஸ்னஸ் செய்ய வேண்டாம், ஜாபுக்கு போகணும். கண்டிப்பாக ஜாபு கிடைக்கும், வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. 12ஆம் இடத்துல இருக்கனால வீட்டையோ ஊரையோ விட்டு கொஞ்சம் 50 அல்லது ஒரு 100 கிலோமீட்டரு 500 கிலோமீட்டர் தாண்டி கூட நீங்கள் பயணம் செஞ்சு அங்கே போயிட்டு நீங்கள் தனிச்சு இருந்து தொழில் செய்யும் பொழுதோ வியாபாரத்துக்கு போகும் பொழுதோ அல்லது ஜாப்ல இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியோட காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீட்டை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, அல்லது வீட்டை விட்டு வெளியே போனாலும் இல்லை இங்கேயே இருந்தாலும் மருத்துவ செலவையும் கொடுக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். உங்கள் குடும்ப வட்டாரத்தில் கணவனாக இருந்த மனைவிக்கு, மனைவியாக இருந்த கணவனுக்கு, அதே போல் தாய் தகப்பனுக்கு மருத்துவ செலவை, குடும்பத்தில் மருத்துவ செலவை சின்ன சின்னதாக கொடுப்பாரு, பெரிய அதுக்கு இடைஞ்சலை கொடுக்க மாட்டாங்க. உடம்பு தொந்தரவு இருக்க தான் செய்யும். சனி பகவான் இருக்கார், உடம்பு அங்கங்கே கைகால் வலிக்குதுங்க அப்படின்னு உபத்திராவும் இருக்கும் கண்டிப்பாக. அதற்கெல்லாம் என்ன வழிபாடுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உயர்வான காலகட்டம் தான் கும்பத்துக்கு, பயப்பட வேண்டாம். இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்குங்க. கும்பராசி நேயர்கள் எப்பயுமே எங்கெங்கே வாழ்நாளில் எப்பயுமே தெரிஞ்சுக்குங்க, எங்கெங்கே கும்பாபிஷேகம் நடக்குதோ அதில் உங்களுடைய கைங்கரியம் இருக்கணும். அப்படின்னா அந்த யாக பூஜைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது கும்பாபிஷேக பில்டிங்க்கு நீங்கள் ஏதாவது நன்கொடை எழுதலாம், பணமாகவோ ஒரு செங்கல் சிமெண்ட்டு எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்போ கோயில்களுக்கு உழவார பணி செய்கிறதும் கோயில்கள் திருப்பணி செய்கிறதுக்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கும் இந்த 2.5 ஆண்டில் எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. சனி தாக்கமும் இருக்காது, குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பிலையும். அதே போல் பெருமாள் வழிபாடும் விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க, மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்கள் நல்ல ஒரு அமைப்போட இந்த குரு பலனை நீங்கள் வழிபாட்டோட செய்யும் பொழுதும் குரு அருளும் திரு அருளும் கண்டிப்பாக மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி மற்றொரு பதிவில் சந்திப்போம்.